அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி விலாக் எடுக்க காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ மணி 6:30 ஆகுது. பிள்ளைங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அடுத்தது ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் தான் பேக் பண்ணணும். இன்றைக்கி வெண்டைக்காய் மசாலா தான் செய்ய போகிறேன். அதுக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வெண்டைக்காய் மசாலா செய்கிறதுக்கு குட்டி குட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை ஆயிலில் லைட்டாக. இப்போது கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயெல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் மசாலா ரைஸுக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். அப்புறம் சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கிரேவி டைப்பில் தான் நம்ம இந்த வெண்டைக்காய் மசாலாவை செய்ய போகிறோம். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயும் ஃப்ரை பண்ணி வச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில். அதே எண்ணெயிலேயே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டிருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி, சின்ன சைஸு தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி பியூரி இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும். இது வெந்துட்டுருக்கிற டைமில் நான் போய் ரைஸ் பேக் பண்ணி வச்சிட்றேன் லஞ்ச் பாக்ஸுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் மசாலா ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா பேசிக்கான மசாலா தான் நம்ம சேர்க்க போகிறோம். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா திக்காக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வேக விட்டுறலாம் மூடி வச்சு. நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி கலர் நல்லா ரெட் கலரில் வரும். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது வெந்துட்டுருக்கிற சமயத்தில் மறுபடியும் போய் பேக்கிங் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி நைட்டு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். அந்த சாம்பார் இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு இடையில் இங்கே மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அதை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காய் மசாலா நம்ம என்னைக்காவது கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம்னா சாம்பாருக்குலாம் சைட் டிஷ்ஷாக இது நல்லாவே போகும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இந்த கசூரி மேத்தி சேர்க்கறதுனால நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். மேலே ஹெலிகாப்டர் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதையும் இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிடலாம். சைட் டிஷ் இன்றைக்கி இதுதான் சாம்பாருக்கு. எப்போவுமே நம்ம வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ணுவோம். அது சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.